எந்த அளவுக்கு நம்ம மனத்தாழ்மையாக இருக்கிறோமோ, மனசில் அந்த தாழ்மையான எண்ணம், அதாவது மனத்தாழ்மைன்னா புரியும்னு நினைக்கிறேன். அந்த மனத்தாழ்மையான எண்ணங்கள் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உயர்வாக பார்க்க முடியும். பெருமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம இந்த வீண் பெருமை பேசாமல், தற்பெருமை பேசாமல், எப்போவுமே நம்ம மனத்தாழ்மையோடு இருக்கும்போது, அதில் வசனம் சொல்லுவது, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நமக்கு தெரியும் நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எது. தீமைக்கு தாழ்ந்து போகணுன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. தீமைக்கு எப்போவுமே நாம் அகென்ஸ்டாக தான் இருக்கணும். தீமையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஐயோ மனத்தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நம்ம தானியலில் படித்த மாதிரி பொருசிலையை வச்சு இதை வணங்கணும்னு சொல்லும்போது நான் மனத்தாழ்மையாக அவருக்கு கீழ்ப்படுகிறேன்னு போய் அதை நம்ம வணங்கிட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நன்மை என்னதென்று நமக்கு தேவன் அறிவித்திருக்கிறார். நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நிறைய நமக்கு வசனத்தின் மூலம் நிறைய ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஞானத்தின்படி நம்ம மனத்தாழ்மையாக எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அதற்கேற்றபடி நாம் தாழ்மையாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், உயர்வை பார்க்க முடியும். கர்த்தர்